வணக்கம். அன்பே சிவம் மனமே குரு. அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். இந்த இளைய சமுதாயம் சிறு பிள்ளைகள் மதுக்கு அடிமையாகி ரொம்ப கெட்டு வீணாக போகிறாங்க. சிறு வயசுலேயே பள்ளியில் படிக்கும்போது வேலைக்கு போகிற இடத்துல நண்பர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பல ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. பிறந்த விழா கொண்டாடுறது, வேறு திருமணம் பண்ணுறது, அப்போ பல விழாக்கள் நடத்தும்போது எந்த சுப காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, ஒரு அது சாப்பாடு மாரி இது மது பிடிக்கிறது வச்சுக்கிறாங்க. அது வச்சுக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களே பழகி அவங்க பெருசானாலும் கல்யாணம் பண்ணாலும் அந்த இது தொடர்பு வந்துகிட்டே இருக்குது. நண்பர்கள் கூடி சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அது பெரிய லெவலில் போயிட்டு உள்ளகிற உறுப்புலாம் வீணாக போயிட்டு இல்லாமல் நாட்டுக்கும் கேடாகுது, வீட்டுக்கும் கேடாக இருக்குது. அது உடலும் பாதிக்கப்படுது. இதெல்லாம் உறவினர்கள் பெற்றோர் தாய் தகவலாம் கஷ்டப்பட்டு இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருந்தால் கூட குடிக்கிறதுக்கு தெரியாத என்ன செய்கிறாங்க, மது பாட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே போச்சு, கறி, மீன், முட்டை, மதுபானம் சாப்பிட்டு இப்படியே ஆகிடுச்சுன்னா உடம்பும் போயிடுவினா கூட அவங்களும் சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேர் ஆகிடும். யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ சம்பாதிச்சா கை நிற்காது. உடல் உறுப்புலாம் பாதிக்கப்பட்டு பின்னாடி உங்களுக்கு உபாதையை கொடுத்துரும். ரொம்ப கஷ்டமாயிடும். பிள்ளைங்களா நீங்களாம் இனிமேல் இருந்தது எப்படி இருந்தீங்க, இனிமேலாவது நீங்கள் குடிக்கிறத நிறுத்திக்கிங்க. உடம்பை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், பிள்ளைங்களை பாருங்கள், தாய் தகவலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.